ஹரா இவர் தான் நம்ம ஹீரோ. இவரோட மனைவி, இது இவங்களோட மக. இவங்க வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் போயிட்டுருக்கு. இவங்க ஸ்கூலுக்கு டெய்லி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த பஸ்ஸில் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஜோடி இவர், இவங்களுக்கு ஜோடி இவர். இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஓகே. ஆனால் இவங்களோட லவ் எப்படின்னா, சாரு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் மேடம் லேசாக சிரிப்பாங்க. அவருக்கே தெரியாமல் அவர் லேசாக ஓரக்கண்ணில் பார்ப்பாங்க. மற்றபடி அவர் கூட அதிகமாக பேசுகிறதும் கிடையாது, பழகிறதும் கிடையாது. அப்படியே இவங்க யார் கூடவாது பேசினாலும் அப்பா அப்பா அப்பான்னு இவங்க அப்பாவை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கிற இவங்க திடீர்னு ட்ரெயின் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அடையாளம் காட்ட முடியாதபடி ஒரு சடலம் கிடைக்குது. அதோட ட்ரெஸ்ஸு, கையில் கட்டியிருக்கிற வாட்சு, இதையெல்லாம் வச்சு இறந்து போனது நம்ம மக தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க இதை தாங்கிக்க முடியாமல் நாமளும் செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி தன் மகளோட தற்கொலைக்கு என்ன காரணம், இதுக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள பழி வாங்கணும்னு கிளம்புறாரு நம்ம ஹீரோ. இந்த விஷயத்தில் இவருக்கு இந்த 3 பேரும் உதவி பண்ணுறாங்க. இந்த தேடுதல் வேட்டையில் பொண்ணுங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிற கும்பல், பொண்ணுங்களை கடத்தி வெளிநாட்டில் விற்கிற கும்பல், உயிர் காக்கும் மருந்துகளுக்கு பதிலாக போலியான மருந்துகளை தயாரிக்கிற கும்பல், இதெல்லாம் நம்ம ஹீரோவோட கண்ணில் படுது. இதையெல்லாம் பார்த்து கொதிச்சு போகிற நம்ம ஹீரோ இதில் சம்மந்தப்பட்ட 1-2 பேரை கொலை பண்ணி அதை வீடியோவாக்கி வெளி உலகத்துக்கு காட்டுறாரு. இதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, அதோட விளைவுகள் என்ன, இவரோட வேட்டை முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி கதை. படம் முடிஞ்சு வெளியே போகும்போது எல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த பொண்ணை அநியாயமாக சாகடிச்சிட்டாங்களப்பா அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு டைரக்டர் கிளைமேக்ஸில் கொண்டு போய் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காரு. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணாமல் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.